சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரியாக்ட் பண்ண வந்து என்னன்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லைல்ல. மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்வுகளும் கொண்டவர்கள். அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஆனால் ரொம்ப சிம்பிளா அவங்ககிட்ட இருந்து எல்லாரையும் பார்ப்பான். அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான். அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்ல அந்த அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக் வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்குலாம் வந்து அறிவு வந்து ஒரு டைம்ல வந்து யோசிக்க ஆரம்பிச்சான். ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான். அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் முக்கியமான வேலை, நம்ம ஏன் இதை பண்ணணும், நம்ம பண்ணலைன்னா வேற யார் பண்ணுவாங்க, இது இன்னொருத்தர் வந்து பண்றதுக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகும். ஸோ இது அப்படி நம்மளால விட்டு போயிட முடியாது. இது ஒரு ஃபைட் தான். இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது. இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பாபா அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். இந்தியாவுடைய வரலாறு என்பது வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர். இந்த போர்ல வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அந்த ஸ்பேஸ் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்சிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும். அந்த அதை வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த 12 பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சிருக்கா. அதில் 12 மட்டும் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்றான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி 12 பாடல்கள் இவனால வந்து உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனால வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதுல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். அந்த வந்து அவன் எழுதியிருக்கிறான், அவனே மெட்ட அமைச்சிருக்கிறான். அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியாலாம் நின்று இருக்கிறான். இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது. சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான். அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க, ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போனோம் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய கால் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன். நான் இந்த 12 பாடல்களில் பல பாடல்கள் பல விதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேரும், பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் சொன்னேன், கேட்டோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதை நீ அதை என்ன சொல்றது, மியூசிக்காகவும் சரி, அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அந்த லிரிக் வந்து பயங்கரமா இருந்தது. ஒரு பயங்கர அடி ரொம்ப எனக்கு ஈஸியா வந்து அது கனெக்ட் ஆச்சு. அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ நிறைய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்துருக்கான். அண்ட் வந்து நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோனி டெஃபினட்டாக இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவோடு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த 12 பாடல்கள் பலவிதமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அறிவோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன். நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதில் அறிவுக்கு நிறைய கத்துப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவா இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கான். இதுல வந்து நிறைய கத்துக்கிற இடமும் இருக்கு. அதுல கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியா நீ வந்து எடுத்துக்கோ. ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியா பண்படுத்தும். விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்றேன். எதிர்மறையான விமர்சனங்களை பத்தி நமக்கு எப்பவுமே கவலை இல்லை. அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டா நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையா, இது உன்னுடைய முதல் மேடையா அது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம். இந்த நேரத்தில் அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க. பாலச்சந்திரன் இருக்கிறாங்க, கார்த்தி இருக்கிறான். அந்த வந்து அறிவை வந்து இப்போ கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகிளில் அவங்கள வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும். அவங்களுக்கு என்ன நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் இல்லைன்னா டெஃபினட்டா வந்து அறிவு இல்லை. ஏன்னா வந்து அவனை வந்து நீங்க பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அண்ட் ஊடகத்திற்கும்
எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதை வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அண்ட் ரொம்ப மகிழ்ச்சி தான் அது பெரிய, இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும், நிறைய பேர் வந்து கலை மக்களுக்கானதாக மாற்றணும், கலையை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.